மிக்ரக விமான கொள்வனவுல நடந்த மோசடி தொடர்பா படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளரான லசந்த விக்ரமதுங்க 2009ஆம் ஆண்டு அவர் படுகொலை செய்யப்படுறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு அது தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கட்டுரைகளை எழுதியிருந்தார். அதன் பின்னரான நாட்கள்ல தான் அவர் படுகொலையுமே செய்யப்படுறாரு. இது தொடர்பாக 2021ஆம் ஆண்டு லசந்த விக்ரமதுங்கவுடைய மகளான அஹிம்சா விக்ரமதுங்க சர்வதேசங்கள்ல பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. அஹிம்சா விக்ரமதுங்கவின் தந்தையான லசந்த விக்ரமதுங்கவனுடைய படுகொலையோடு ராஜபக்ஷ சகோதரர்களுக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சர்வதேசத்துல அம்பலப்படுத்தி இருந்தாங்க. அதே சமயம் மிக்ரக விமான கொள்வனவு தொடர்பா தன்னுடைய தந்தை மேற்கொண்டிருந்த ஆய்வுகள், அது தொடர்பான விவரங்கள், அவர் அறிந்திருந்த விடயங்களையும் அவர் அம்பலப்படுத்தி இருந்தார். 2006-2007ஆம் ஆண்டு கால பகுதியில் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமாக 4 போர் விமானங்கள் உக்ரைனிலிருந்து கொள்வனவு செய்யப்படுது. மிக்ரக விமானங்கள் கொள்வனவு செய்யப்படுது. இந்த மிக்ரக கொள்வனவுக்காக சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய லீ குடும்பம், அதாவது சட்டம், அரசியல், வணிகம் உள்ளிட்ட மிகப்பெரிய குடும்பமாக அறியப்படுகிற அரசியல் குடும்பமான லீ குடும்பம் உக்ரைனில் இருக்கக்கூடிய உக்ரைன் மாஷ் என்ற ஒரு நிறுவனத்திற்காக 7.83 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்துறாங்க. இருந்தாலுமே கூட இந்த விமான கொள்வனவுக்காக இலங்கையினுடைய விமான படையானது 14.86 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்த லீ குடும்பத்திற்கு செலுத்துறாங்க. இது கிட்டத்தட்ட லீ குடும்பத்திற்கு 87% லாபத்தை ஈட்டி தருது. பின் நாட்கள்ல இந்த 87% லாபம் இலங்கை இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் புள்ளிகளுக்கு தரகு பணமா பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதுல முக்கியமானவர் தான் உதயங்க வீரதுங்க. அவருக்கு மிகப்பெரிய ஒரு பணத்தொகை பகிர்ந்தளிக்கப்பட்டதா கூறப்படுது. அதன் பின்னரான நாட்கள்ல லசந்த விக்ரமதுங்க மேற்கொண்ட ஆய்வுகள்ல இந்த விடயங்கள் அம்பலப்படுத்தப்படுது. 2006ஆம் ஆண்டு உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இலங்கை தூதுவரா உதயங்க வீரதுங்க நியமிக்கப்படுறாரு. அதற்கு பிறகு மிக்ரக விமான கொள்வனவு நடைபெறுகிறது. இதன் பின்னரான நாட்கள்ல உக்ரைன்ல இருக்கக்கூடிய உக்ரைன் மாஷ் என்ற நிறுவனத்திலும் இலங்கை விமானப்படைக்கும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுது. அதாவது உக்ரைன் மாஷ் நிறுவனம் உக்ரைன் அரசாங்கத்தினுடைய சார்பு நிறுவனமாக இருந்ததுனால இந்த கொள்வனவு தொடர்பான ஒப்பந்தம் இலங்கை அரசாங்கத்திற்கும் உக்ரைன் அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒப்பந்தமாக பார்க்கப்பட்டதுனால கேள்வி மனுக்கள் எதுவுமே கோரப்படல அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. என்னன்னா, மிக்ரக விமான கொள்வனவு தொடர்பான பண கொடுக்கல் வாங்கல்கள், அதனை பராமரிக்கப்படுகிறதுக்கான செலவுகள் உள்ளிட்ட சேவை கட்டணங்கள் உள்ளிட்டவற்றை ஐக்கிய ராஜ்யத்திற்கு இருக்கக்கூடிய ஃபெமிலிஷா ஹோல்டிங்ஸ் என்ற நிறுவனத்தினுடைய கணக்குக்கு வைப்பு செய்யணும், இலங்கை அரசாங்கம் வைப்பு செய்யணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒப்பந்தத்துக்குள்ள அவங்க வராங்க. 2009ஆம் ஆண்டு கால பகுதியில கோட்டாபய ராஜபக்ஷ 2009ஆம் ஆண்டு அதுக்கு முன்னரான கால பகுதியில் கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கையினுடைய பாதுகாப்பு செயலாளராக இதற்கு பொறுப்பு கூறக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார். எனவேதான் இலங்கையை பொறுத்த வரைக்குமே, கோட்டாபய ராஜபக்ஷவை பொறுத்த வரைக்குமே இலங்கையினுடைய விமானப்படைக்கு 4 மிக்ரக விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுச்சு. அதுக்காக இலங்கை அரசாங்கம் மிகப்பெரிய தொகையையும் செலுத்தி இருக்கு. ஆனாலும் கூட இந்த விவகாரம் இலங்கை பத்திரிகையாளர்களிடத்துல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துது. இவ்வளவு பெரிய தொகை கொள்வனவு செய்யப்பட்டிருக்கா, இவ்வளவு பெரிய தொகை பணம் செலுத்தப்பட்டிருக்கா? கிட்டத்தட்ட இந்த ஒப்பந்தத்தினூடாக உக்ரைன் மாஷ் நிறுவனத்திற்கு 46 லட்சம் மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான பணத்தை இலங்கை விமானப்படை, இலங்கை அரசாங்கம் செலுத்தி இருக்கு. இந்த கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பா ஒரு மிகப்பெரிய அரச ஊழல் நடந்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் பத்திரிகையாளர்களுக்கு வருது. எனவேதான் அது தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது லசந்த விக்ரமதுங்க, படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா, இந்த மிக்ரக விமான கொள்வனவு நடைமுறையில இருக்கும் பொழுது அதனோடு சேர்ந்து ஒரு கேள்வி மனு இல்லாம இந்த கொள்வனவு மேற்கொள்றதுக்கு, ஒப்பந்தத்தை மேற்கொள்றதுக்கு கோட்டாபய ராஜபக்ஷ தீர்மானிச்சிருந்ததாகவும் அதன் பின்னணியில கோட்டாபய ராஜபக்ஷ இருந்ததாகவும் சொல்லப்படுது. அவருடைய கட்டுரைகள்ல இருந்து அறிய முடிகிறது. அதுக்கு பின்னரான நாட்களில தான் இந்த ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஃபெமிலிஷா ஹோல்டிங்ஸ் என்ற ஒரு நிறுவனமே இல்ல அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தையும் லசந்த விக்ரமதுங்கவுடைய கட்டுரைகள்ல இருந்து அறிய முடியுது. இதற்காக மிகப்பெரிய பண கொடுக்கல் வாங்கல் மோசடிகள் இடம்பெற்றிருக்கிறதும், அதன் பின்னரான நாட்கள்ல சிங்கப்பூர் வாசிகள் இதனோடு தொடர்புடையதாக இருக்கிற விஷயங்களையுமே அவர் அம்பலப்படுத்தி இருக்கிறாரு.
உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மிக்ரக விமானங்களை சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு விற்பனை செய்யறாங்க. அதற்குரிய மொத்த தொகை 14 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான தொகை இருந்தாலுமே கூட சிங்கப்பூரில் அந்த உக்ரைனில் இருந்து கொள்வனவு செய்த விமானங்கள், மிக்ரக விமானங்களை கொள்வனவு செய்த நிறுவனம் உக்ரைன் நிறுவனத்திற்கு அதில் பாதி அளவிலான தொகையை தான் செலுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7.83 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான தொகையை தான் உக்ரைன் விமான நிறுவனத்திற்கு செலுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இலங்கையிலிருந்து அந்த விமான நிறுவனத்திற்காக செலுத்தப்பட்ட மிகப்பெரிய தொகை 14 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான தொகை. அதனுடைய செலவு 7.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் உரிய செலவு தான் காட்டப்பட்டிருந்தாலுமே கூட 14 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கை அரசாங்கத்தினால, இலங்கை விமானப்படையினால செலுத்தப்பட்டிருக்கு. இது தொடர்பான விசாரணைகளின் பின்னணியில தான் ராஜபக்ஷ குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்கிறது உலகத்திற்கு தெரிய வருது. இது தொடர்பான விசாரணை ஆய்வு கட்டுரைகளை எழுதும் போது லசந்த விக்ரமதுங்க அதன் பின்னரான நாட்கள்ல படுகொலை செய்யப்படுறாரு. இது ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயமா பார்க்கப்பட்டது. இவ்வாறான நிலையில தான் யுத்த காலத்துல இலங்கைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட இந்த மிக்ரக விமான கொள்வனவுல நடந்த மோசடி தொடர்பான விசாரணைகளை அனுர அரசாங்கம் மீண்டுமே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்காக உதயங்க வீரதுங்க முதற்கட்டமா விசாரணைக்காக சிஐடியினரால அழைக்கப்பட்டு விசாரணை வாக்குமூலம் பெறப்பட்டிருக்குது. அடுத்தது அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்ற எதிர்வு கூறலும் முன்வைக்கப்பட்டு வருது. மிக்ரக விமான கொள்வனவுல நடந்த மோசடிகள் தொடர்பான விசாரணைகளை கடந்த கால அரசாங்கங்கள்னால மூடி மறைக்கப்பட்டிருந்தாலும் அந்த விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்படாம முடுக்கிவிடப்பட்டிருந்தாலுமே கூட தற்போது பதவியேற்றிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மீண்டும் அந்த மிக்ரக விமான கொள்வனவில் நடந்த மோசடிகள் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு முதல் படியா உதயங்க வீரதுங்க, அவருடைய மனைவி ஆகியோர் வந்து சிஐடியினரால விசாரணைக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கு. இது தொடர்பான உண்மைகளை உலகிற்கு அமலப்படுத்திய ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை சம்பந்தப்பட்ட வழக்குகளும் தற்போது நிலுவையில் இருக்கு. அது தொடர்பான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. இது போல பல உண்மைகளை உலகுக்கு வெளிப்படுத்திய பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் தொடர்பான வழக்குகளுமே நிலுவையில் இருக்கிறது. இது போல அரசு நிதி, கடந்த கால அரசாங்கங்கள்ல அரசு நிதி பெருமளவில் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு அதிகமாக தெரியும், கடந்த காலங்களில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை இலங்கை எதிர்நோக்கிச்சு. வீதியில் இறங்கி மக்கள் போராடி மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்துற அளவுக்கு அந்த பொருளாதார நெருக்கடி இலங்கை மக்களை மிகப்பெரிய ஒரு கொடூர நிலைக்கு தள்ளி இருந்தது. கடந்த காலங்களில் வீணடிக்கப்பட்ட அரச சொத்துக்கள், வீணடிக்கப்பட்ட அரச நிதிகளோட மிகப்பெரிய தாக்கம் தான் இந்த ஆட்சி கவிழ்ப்பும் கூட என்று சொல்லப்படுது. இவ்வாறான நிலையில தான் அனுர அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிற கூடிய இந்த நகர்வு எதிர்வரும் நாட்கள்ல வெற்றி அளிக்கணும் என்ற ஒரு பாரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில காணப்படுது. இது போல அரச சொத்துக்கள் வீணடிக்கப்பட்ட பல வழக்குகள், நிலுவையில் இருக்கக்கூடிய பல வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அது தொடர்பான தீர்வு வழங்கப்பட்டா இலங்கையினுடைய இனிவரும் நாட்கள்ல இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அது தொடர்பான நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்லுமாக இருந்தா இலங்கை நிச்சயமா ஊழல் மோசடியற்ற ஒரு நாடாக எதிர்காலத்துல வரக்கூடியதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. அதற்கு மிகப்பெரிய ஒரு பிள்ளையார் சோழியா அனுர அரசாங்கம் இருக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்புல தான் இலங்கை மக்கள் நம்பகத்தன்மையோட அனுர அரசாங்கத்திற்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பை, அந்த இலக்கினை அனுர அரசாங்கம் எட்டுமா? அந்த எதிர்பார்ப்பை அனுர அரசாங்கம் பூர்த்தி செய்யுமா? ராஜபக்ஷ குடும்பத்துல நடந்த ஊழல் மோசடிகள் எதிர்காலத்துல விசாரணை செய்யப்படுமா? கைது செய்யப்படுவார்களா? அப்படின்ற விஷயம் தான் எதிர்காலத்துல மிகப்பெரிய கேள்வியா இருக்க போது, அனுர அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சவாலா இருக்க போது. இது போன்ற மற்றும் ஒரு அரசியல் சார் தகவலுடன் இணைந்திருப்போம். இது லங்காஸ்ரீயின் இப்படிக்கு அரசியல் ஒளிப்பதிப்பாளர்.